உங்கள எதிர்த்துக்கிட்டே சிலர் இருக்காங்களா? உங்களுக்கு விரோதமாவே ஜனங்கள் வந்துகிட்டே இருக்காங்களா? நீங்க கவலைப்படாதீங்க. ஏன் தெரியுங்களா? அவங்க எல்லாம் உங்ககிட்ட திரும்ப வருவாங்கங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா, கடவுள் வந்து உங்கள ஒரு டிஸ்ப்ளேவா வச்சிருக்காருங்க. உங்கள பார்த்தாலே அவங்களுக்கெல்லாம் பயம் வந்துருங்க, உங்களோட எதிரிகளுக்கு. ஆமாங்க. நீங்க ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்துல பார்த்தீங்கன்னா, ஈசாக்கு வர வர பலத்தானாங்க. அவன் பெலிஸ்தியரோட தேசத்துல அவங்க பிரபுக்களுக்கு, அவங்க ராஜாக்களுக்கு, அ அவங்க வச்சிருக்க சொத்துக்களுக்கு அதிகமா இவங்கிட்ட இருந்துச்சாங்க. இவங்கிட்ட ஏகப்பட்ட வேலைக்காரர் இருந்தாங்க. ஆடு, மாடுகள் இருந்துச்சு. இவன் பயங்கர ராயலா இருந்துச்சுங்க இவன் வாழ்க்கை. அப்ப அத பார்த்தோனே அவங்க பொறாம பண்ணிட்டு, அந்த பெலிஸ்தியா தேசத்துல இருந்து அவன விரட்டி விட்டுருவாங்க. உடனே இவன் ஒரு பள்ளத்தாக்குல வந்து இவன் பேசாம நீ விரட்டுனா என்ன போ உன் கூட போரிடல அப்படின்ட்டு வெளிய வந்துருவாங்க. ஆனா கடவுள் ஈசாக்கோடு கூட இருந்தாருங்க. அவன ஆசீர்வதிச்சாருங்க. இன்னும் அவனுக்கு ஆசீர்வாதம் அதிகமாகுச்சுங்க. அத பார்த்தோனயும் யாரு விரட்டுனாங்களோ, எந்த பெலிஸ்திய ராஜா, அவனோட பிரபுக்கள் விரட்டுனாங்க பார்த்தீங்களா? ஈசாக்க, அவங்க வந்து என்ன செய்வாங்களாம், இவன் கூட கடவுள் இருக்கிறத பார்த்து பயந்தாங்களாங்க. வந்து என்ன சொன்னாங்களாம், ஈசாக்கு கிட்ட, "இங்க பாரு நீ என் தேசத்துல இருந்த. நாங்க ஒரு தீங்கு செய்யாம உன்னை விரட்டிட்டே விட்டோம். அதேபோல எங்களுக்கு நீ எந்த தீங்கும் செய்யக்கூடாது. எங்க பிள்ளைகளுக்கும் எந்த தீங்கும் செய்யக்கூடாது. வா நம்ம 2 பேருக்கு இடையில ஒரு உடன்படிக்கை பண்ணுவோம்." அப்படின்னு அவங்க அவங்க இறங்கி வந்து ஈசாக்கோட பண்ணுனாங்களாங்க. இதுதாங்க இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நடக்குது. யார் உங்க மேல அதிகமா பொறாமைப்பட்டு, உங்க மேல எரிச்சல் அடைந்து உங்கள துன்புறுத்துறாங்களோ, அவங்க உங்க பாதத்துக்கு வருவாங்கங்க. உங்களோட்ட வந்து என் கூட உடன்படிக்கை பண்ணு, என்ட்ட வந்து ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கோ அப்படின்னு வந்து கெஞ்சுவாங்கங்க. அப்படி ஒரு நாள கர்த்தர் உங்களுக்காக வச்சிருக்காருங்க. எனவே ஈசாக்க போல கர்த்தர சார்ந்துருங்க. பொறுமையா இருங்க. கர்த்தர் உங்களுக்காக வழக்காடுறத பாருங்க. தேங்க் யூங்க. காட் பிளெஸ் யூங்க.